மட்டன் கறியை போட்டு மீன் குழம்பு கறின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் பேரே கறி மீன் சால்னா. வைக்கிறது மீன் சால்னா, போட்டிருக்கிறது கறி, அதனால தான் கறி மீன் சால்னா அதுக்கு பேர். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க யாரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் எதையும் வைப்பீங்க. அதான் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் கறி மீன் சால்னா ஒன்று வச்சுருக்குறோம். டிஃப்ரெண்ட்டான குழம்பு. நாங்கள் எப்பயுமே அடிக்கடி வைப்போம். வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குழம்பு வச்சுருவோம். இந்த குழம்பு உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். வாங்க அது என்ன எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். மட்டன் போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். நம்ம காய் வேணுங்கிறவங்க கத்திரிக்காய் மட்டும் போட்டுக்குங்க, மற்ற காய் வேணாம். இது எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கறி மீன் சால்னாக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொழுப்பு கறியாக நெஞ்சு கறியாக வாங்கிக்கோங்க. 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 5 பூண்டு அப்படி தட்டி வச்சுருக்கோம், இதை போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம் 100 கிராம் முறிச்சு இப்படி 2 2 எடுத்து வச்சுருக்குறோம். 2 2 எடுத்து வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 150 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், இதை போட்டுக்குவோம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூனு மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மீன் குழம்பு பொடி. மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லா குழம்புக்கும் இந்த பொடி போட்டுக்கலாம். அந்த பொடி நம்ம போடுறோம். 1 2 3 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த மசாலா பொடி மட்டும் இதில் நல்லா வதக்கி விடுவோம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம கறியை கழுவி போட்டுக்கலாம். கறியை போட்டு நல்லா மசாலா வதக்கி விடுவோம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க யாரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் உங்கள் வீட்டில் எதையும் வைப்பீங்க. மட்டன் கறியை போட்டு மீன் குழம்பு கறின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் பேரே கறி மீன் சால்னா. வைக்கிறது மீன் சால்னா, போட்டிருக்கிறது கறி, அதனால தான் கறி மீன் சால்னா அதுக்கு பேர். இப்போ 50 கிராம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. குக்கரை திறந்து பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கறி நல்லா பஞ்சு போல் வந்துருச்சு. சின்ன தேங்காயில் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய், அதை போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கறிமீன் சால்னா ரெடி ஆயிரும். உப்பு பார்த்துக்குங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட உப்பு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு, விசில் எடுத்துருவோம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. குக்கரை திறந்து பார்ப்போம். சூப்பரான கறிமீன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பொடி கத்திரிக்காய் இருந்தால் 2 2 கீறி விட்டு போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்பு நம்ம எடுக்கலாம்.